கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஏசாயா புஸ்தகத்தில் 59ஆம் அதிகாரத்தில் 1லேருந்து நீங்கள் 4 வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதில் சொல்லப்பட்டு இருக்கிறது, இதோ ரட்சிக்கக்கூடாதபடி கர்த்தருடைய கை குறுகி போவதும் இல்லை, கேட்கக்கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. ஏனென்றால் உங்கள் கைகள் இரத்தத்தினாலும் உங்கள் விரல்கள் அக்கிரமத்தினாலும் கரைப்பட்டு இருக்கிறது. உங்கள் உதடுகள் பொய்யை பேசி உங்கள் நாவு நியாயக்கேட்டை வசனிக்கிறது. நீதியை தேடுகிறவனும் இல்லை, சத்தியத்தின்படி வழக்காடுகிறவனும் இல்லை. மாயையை நம்பி அபத்தமானதை பேசுகிறார்கள், தீமையை கற்புத்தரித்து அக்கிரமத்தை பெறுகிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்மளுடைய பாவங்களே மதில் சுவர் மாதிரி இருக்கான். அவர் நம்ம ஜெபிக்கிறது அங்கே போகாத அளவுக்கு நம்மளுடைய பாவங்கள் எப்படி இருக்குதா, அந்த அளவுக்கு ஒரு நாளைக்கு தொடர்ந்து செய்துகிட்டே இருந்தால் நம்ம ஆயுசு முழுக்க செய்யும்போது நம்ம பாவம் எப்படி இருக்குது பாருங்களா, பெரிய மதில் சுவர் மாதிரி. அவர் 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 நம்மளுடைய ஜெபம் கேட்கக்கூடாதபடிக்கு நம்ம பாவங்களே அவருக்கும் நமக்கும் நடுவே மதில் சுவர் மாதிரி அவ்வளோ பெருசாக இருக்குது. கொஞ்சம் சோசித்து பாருங்கள். ஆண்டவருக்கு சிலவங்க எல்லோரும் திட்டுவாங்க, ஆண்டவருக்கு கண் இல்லை, அவருக்கு காது கேட்கல, நான் ஜெபிக்கிறதெல்லாம் அவர் கேட்கவே மாட்டேன்றாரு. அப்படி இல்லைங்க. அவருக்கு காது கேட்காத அளவுக்கு செவிடும் அல்ல குருடும் அல்ல என்று இந்த வசனத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. உங்கள் அக்கிரமங்களை உங்களுக்கும் எனக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது உங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்து அதை விட்டுடுங்க. அப்போ ஆண்டவர் உங்கள் ஜெபத்தை கேட்டு உங்கள் தேவைகளை எல்லாம் சந்திப்பார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளை எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நீங்கள் கேட்டதும் கேட்க மறந்தது எல்லாமே ஆண்டவர் என்ன செய்வார், எல்லா பிள்ளைகளுக்கு தேவையானது எல்லாம் கூட கொடுப்பார். சரிங்களா? தேங்க்யூ.